சப்பாத்தியும் இன்றைக்கி முட்டை கிரேவி உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். மாவில் பாருங்கள், கோதுமை மாவு எடுத்துகிட்டு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிட்டாங்க. இதில் வந்து நான் வேறு எதுவுமே சேர்க்கல, இதை மட்டும்தான் சேர்க்குறேன். அப்புறம் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களா அந்த எண்ணெய் போட்டு அதையும் போது மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா சப்பாத்தி எவ்வளோ பிணையிறமோ அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. நான் பாருங்கள் எண்ணெயும் விட்டுட்டு நல்லா சாப்பிட்டா பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா தொடும்போதே தெரியுதுங்களா ப்ளஃபியாக போகுது. இதுலேயே நம்ம பூரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பூரிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சோம்னா பூரியும் போட்டுக்கலாம். பூரி நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக வரும். பாருங்கள், சப்பாத்தி நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து என்ன தெரியுமா பண்ணலாம், வந்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அது வரலும் நல்லா ஒரு ஊருட்டும். இப்பயே கூட நீங்கள் போட்டுக்கலாம், உடனே கூட சப்பாத்தி போட்டுக்கலாம். நான் சுடு தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணல, பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணேன். இதுவே எனக்கு போதும். நீங்கள் போடும்போது பாருங்கள் சாப்பிட்டா வரும். இப்போ வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அது வரலும் கொஞ்சம் ஊருட்டும். இப்போ குழம்புக்கு தேவையானது என்னென்ன அரைச்சி ஊற்ற போகிறோம், அது என்னென்ன அரைக்கலாம்னு பார்க்குறாங்க. தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் 3 ஸ்பூனு. அது கூடயே ஒரு தக்காளி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வாசத்துக்காக ஏலக்காய், பட்டை, ஒரு சின்னதாக பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இது கூடயே நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சா 3 முந்திரி, அப்புறம் கசகசா. இது வந்து குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்களை எடுத்து வச்சிட்டோம். 3 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தீங்களா அந்த பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய், பொடியில் வந்து தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, பெரிய சீரகம், கீழே வந்துருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். கடாய் வச்சாச்சு, கடாய் சூடேறிட்டுருக்கு. வச்சு இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு சேர்த்திக்கலாம், பெருஞ்சீரகம் சேர்த்திட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு 2-3 ஒட்டுக்கா சேர்த்துக்கலாம். போதே முக்கால்வாக வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி பச்சை வாசம் போகிற நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கலாம், தண்ணி விட வேணாம். அந்த பச்சை வாடை போகிற வரலும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, முந்திரி, அப்புறம் கசகசா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதில் எல்லாமே சேர்த்துருக்கோம். அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டோம், பச்சை வாடை போகிற வரலும் வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ வந்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்த மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதுலேயே. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது சேர்த்து தண்ணி விட்டுட்டேன் தேவையான அளவு. எனக்கு இந்த திக்னஸ் போதும். இன்னும் உங்களுக்கு திக்னஸாக வேணால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. இன்னும் அதிகமாக குழம்பு வேணும்னா அதுக்கு தகுந்த மசாலா இதெல்லாம் சேர்த்திட்டு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். சாப்பிட்டா ஊறிச்சு. குழம்பு நம்ம தாளிக்கிற நேரத்தில் வந்து நல்லா சாப்பிட்டா இருந்துச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா மாவு வந்து உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ மாவு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி இவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஃபுல்லாக தேய்ச்சிட்டு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ முட்டையோ உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. குழம்பு ரெடி. இப்போ நம்ம சப்பாத்தி நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் பாருங்கள், இதுவும் வச்சுட்டேன், தோசைக்கல்லும் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். நல்லா சூடாயிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். நல்லா இப்படி ப்ளஃபியாக வருது பாருங்கள். மறுபக்கம் திருப்பி போட்டாச்சு பாருங்கள். சப்பாத்தி ரெடி. சாஃப்டான சப்பாத்தி ரெடிங்க. இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தியே வெறும் சாஃப்டாக இருக்கும். பிச்சாலே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு. இப்போ குழம்பு ஊற்றிக்கலாம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.